வணக்கம். ஜேஎஸ் கிச்சனுக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு ஈஸியான ரெசிபி தான் சிக்கன் 65. வாங்க பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 பண்ண போகிறோம். அதுக்கு இந்த சிக்கனை இந்த மாதிரி கீரிக்கங்க. இந்த பீஸ் எல்லாம் எந்த பீஸ் வேணாலும் போடலாம். இது 1 கிலோ எடுத்திருக்கேன். இதுக்கு இது 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இது 2 ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இது தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு எக்கை மஞ்சக்கரு இல்லாமல் வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க, தேவையான உப்பு. இப்போ இதுக்கு தேவையான உப்பை போடும். போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், தயிர், இந்த லெமன் ஜூஸ் போட்டு கலந்துக்கங்க. அதுக்கு அடுத்து இந்த முட்டை வெள்ளைக்கரு மட்டும், ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நல்ல மணமாக இருக்கும் இது ஊற்றுறது. இப்போ நம்ம இதெல்லாம் கலந்து வச்சாச்சு. இது 1 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. வறுக்க போகிறப்ப நம்ம அந்த பவுட்ரு கார்ன்ஃப்ளவர் ரைஸ் பவுட்ரெல்லாம் போட்டு வறுக்கலாம். இப்போ நீங்கள் 1 மணி நேரம் தள்ளி வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த நல்லா ஊறி இருக்கும். இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் நல்லா நிறைய போடுங்க, 1 ஸ்பூன் நிறைய மைதா மாவு, 1 ஸ்பூன் நிறைய அரிசி மாவு, ரைஸ் பவுடர் எல்லாம் ஒரே அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, கலர் பொடி போடுறதுனா உங்கள் விருப்பம் போட்டுக்கோங்க, நான் போடலை. இந்த காஞ்சிருச்சு போடுவோம். இப்போ தீயை மீடியமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இந்த லேசாக பிரித்து விடுங்க. இந்த நல்லா முழுமையாக ஆயிடுச்சு, வந்துருக்கும். நல்லா வறுபட்டுச்சு. பாருங்க, எல்லாம் கீறி விட்டதுனால நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.